ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். வியாம் என்டர்டைன்மெண்ட்ஸ் உடைய தயாரிப்புல செல்வராகவன், குஷி ரவி அவங்களுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மனிதன் தெய்வமாகலாம். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டெனிஸ் மஞ்சுநாத் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் படம் வந்து ஏப்ரல் 10th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். பிரியா ஒரு ரீசெண்டா ஹாங்காங் போயிருக்கும் போது அங்க அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. சோ பேஸ்டல் ப்ளூல ஷார்ட் ட்ரெஸ்ல எடுத்த போட்டோஸ் இது உங்களுக்காக. எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் உடைய தயாரிப்புல அர்ஜுன் தாஸ், அதிதி சங்கருடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஒன்ஸ் மோர். அண்ட் இந்த திரைப்படத்தை விக்னேஷ் கார்த்திக் வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. படம் வந்து சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் படக்குழு சார்பில் ஒரு புது போஸ்டர் அப்டேட் கொடுத்திருக்காங்க. ராஷி கண்ணா அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவினுடைய ப்ரொமோஷன்ல கலந்துக்கிறதுக்காக பியூட்டிஃபுல்லான களி ஷார்ட் குர்த்தியில அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி துப்பட்டாவோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். சிதாரா என்டர்டைன்மெண்ட் உடைய தயாரிப்புல வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல சூர்யா மற்றும் மமிதா பைஜோடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன். அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய புதிய அப்டேட்டா படக்குழுவினர் சார்பில் டீசர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. கிருத்தி ஷெட்டி அவங்களுடைய ரீசெண்டான போட்டோஷூனுடைய போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. கட்ச் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய லாங் சைட் ஸ்லிட்ல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸை வாங்க பார்க்கலாம். பென்ஸ் மீடியா, ஏசிஎஸ் அருண்குமார் மற்றும் ஆம்னி சினிமாஸினுடைய தயாரிப்புல டூ திரைப்படம் வெளியிடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க அஸ்வின் கந்தசாமி. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சந்தோஷ் சமயுக்தா நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ படத்தினுடைய டைட்டில் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அது இப்போ சோசியல் மீடியால 4 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ரம்யா நமேசன் பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் சில்க் சாரியில அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக. சிதாரா என்டர்டைன்மெண்ட் உடைய தயாரிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடின திரைப்படம் தான் ஃபங்கி. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல கயல் லோஹர் மற்றும் விஷாக் சென் வந்து நடிச்சிருந்தாங்க அனுதுப் கேவி அவங்களுடைய டைரக்ஷன்ல. அண்ட் தியேட்டர்ல கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து இப்ப இந்த படம் வந்து ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகி அங்கேயும் சூப்பர் வியூஸ் கிடைச்சிட்டு இருக்குது. கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல துரு சர்ஜாவுடைய நடிப்புல பிரேம்ஸுடைய டைரக்ஷன்ல அர்ஜுனுடைய மியூசிக்ல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா கேடி தி டெவில். அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து சசனினா சரகே சர்சான்ற பாடல் வந்து இப்ப வெளியாகி அது இப்ப ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்குது. ரெனால்டாக்கு ரீசெண்டா அவங்களுடைய போட்டோஸ் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க்ல இருக்கக்கூடிய நாற்காலியோட ஓடனியோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக. மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல பவன் கல்யாணுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா உஸ்தாத் பகத் சிங். அண்ட் இந்த படத்தை வந்து ஹரிஷ் சங்கர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு டிஎஸ்பியுடைய மியூசிக்ல. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து காலரே தாரான்ற பாடல் வந்து வெளியாகி அது இப்போ சோசியல் மீடியால மக்கள் மனசை கவர்ந்திருக்கு. சமயுக்தா ஃபார்மல்ல கேஷுவல் லுக்ல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. எஸ்கே ப்ரொடக்ஷன்
புரொடக்ஷனுடைய தயாரிப்புல ராதிகா சரத்குமாரோடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தாய் கிழவி. அண்ட் இந்த திரைப்படத்தை சிவகுமார் முருகேசன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக்ல. அண்ட் இப்போ இந்த படத்துல டெலிட்டட் சீனை வந்து படக்குழு சார்பில் சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கும் எக்கச்சக்கமான வியூஸ் கிடைச்சி ட்ரெண்டிங்ல இருக்குது. அஞ்சனா ரங்கன் அவங்க ரீசெண்டா ஹோஸ்ட் பண்ண ஈவென்ட்டுடைய கேண்டிட் போட்டோஸ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஸ்ட்ரைப் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஸ்கர்ட் அண்ட் டாப்ல மேட்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். டி ஸ்டுடியோஸ் தயாரிப்புல ஹாரிஸ் ஜெயராஜுடைய மியூசிக்ல விஜயுடைய டைரக்ஷன்ல மது முகேஷ் மற்றும் ஜெயசங்கருடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் வந்து KRR காதல் ரீசெட் ரிப்பீட். அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து செகண்ட் வீக் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லின்ற போஸ்டர் வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்வஸ்திகா அவங்களுடைய கேஷுவல் லுக் போட்டோஸ் இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க. இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக. விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்புல தர்ஷன் அவங்களுடைய நடிப்புல விஜய் ஆண்டனியுடைய மியூசிக்ல வெளிவந்த திரைப்படம் தான் பூக்கி. அண்ட் இந்த படத்தை வந்து கணேஷ் சந்திரா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து மஸ்கிட்டோ மேன் என்ற பாடல் வந்து வீடியோ சாங்கா வெளியிட்டு இருக்காங்க. ஸ்ரீலீலா பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷ்னல் ஃபியூஷன் சில்க் சாரியில அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஜுவல்லரியோட மேட்ச் பண்ணி போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ்ட்ரா யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.